ஹாய் வணக்கம் மக்களே, நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜெர்மனியில் கஷ்டப்பட்ட சிட்டி தான் நிற்கிறேன். நான் ஏற்கனவே இந்த கஷ்டப்பட்ட ஒரு ஆஞ்சநேய கோயில் இருக்குன்னு சொல்லி நான் நிறைய வீடியோ போட்டிருப்பேன். இப்போ இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கோயிலில் வந்து ஜெயந்தி விழா. அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கோயிலில் வந்து இன்றைக்கு பெரிய விசேஷமாகவும் வெகு சிறப்பாகவும் நடந்து கொண்டு இருக்குது. இன்றைக்கு வந்து இது வந்து பின்னிற பூசை, விடிய பூசை முடிஞ்சு, அதாவது விடிய பூசை பெரிய பூசையை தான் நடந்து அந்த நேரம் வழங்கி நிறைய சனங்கள் வந்து போயிட்டு சொன்னது. எனக்கு விடிய வந்து எடுக்கலாம் அப்படி வீடியோ. அதான் பின்னிறம் வந்தேன். இப்போ பின்னிறம் வந்து இப்போ 5 மணி. இப்போ பூசை தொடங்கலைன்னா இப்போ ஆக்கள் வந்தோன்னு கொஞ்சம் ஆக்கள் வந்தோன்னு இதுதான் பூசை ஆரம்பமாக போகுது. நாங்கள் அதை பற்றி தான் இந்த கோயிலில் பார்க்க மாட்டேங்க, எப்படி என்ன மாதிரி விசேஷம்னு சொல்லி என்ன மாதிரி எப்படி இருக்குமென்னு சொல்லி பார்ப்போம். இந்த வீடியோவில் வாங்க பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் வந்து சுவாமிக்கு பூசை தொடங்க போது அதுக்கேற்ற ஆயத்தம் நடந்துகிட்டு இருக்குது. கூடுதலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜெர்மனியில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஆஞ்சநேய கோயில் இந்த ஜெர்மனியில் அப்படி ஆஞ்சநேய கோயில் இருக்குன்னு சொல்லி தெரியாது. அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்திய நாட்களுக்கும் தெரியாது. இந்த இந்திய நாட்கள் கூடுதலாக சிவன் கோயிலுக்கெல்லாம் பாராவே வயலுக்கு தெரியாது அப்படி ஆஞ்சநேய கோயில் இருக்குன்னு சொல்லி. எரிவல் பட்டு இப்படி வீடியோ பார்த்துட்டு புதுசாக பார்க்குறாக்கள் இப்படி ஆஞ்சநேய கோயில் இருக்குது கஷ்டப்பில். நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிற ஒரு மன நிம்மதியாக இருக்குது. ஒருக்கா வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஞாயிறும் பூசை நடக்கும். ஒருக்கா வந்தீங்கன்னு சொன்னால் கட்டாயமாக திருப்பி வெறுத்தோணும். அப்படித்தான் இந்த ஆஞ்சநேயர்கிட்ட புதுமை. நீங்கள் தூர இருக்கிறாக்கள் என்னை அறிஞ்சு இந்த கஷ்டப்பில் இப்படி ஒரு ஆஞ்சநேயர் இருக்குது, வாங்க ஒரு ஞாயிறு பூசை நடக்கும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த எரிச்சொன்று இருக்கிறதான் சொல்கிறது இந்த மாவிளக்குன்னு சொல்கிறது, அதான இப்போ எரிஞ்சொன்று இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் தெரியுது நிறைய அர்ச்சனை தட்டுகள் வாங்கி வச்சுக்க ஆக்கள் அர்ச்சனை செய்கிறதுக்காண்டி. அதோட வந்து இப்போ பார்த்திங்கன்னா வடை மாலையெல்லாம் கட்டி கொண்டிருக்கணும். ஆஞ்சநேயர்னு சொன்னாலே வடை மாலை கட்டணும். அதனால் வடை மாலை வெத்திலை மாலை எல்லாமே கட்டிடாது. பார்க்கையுமே பாருங்கள், எல்லாம் சகல விதமான பாவக்காயிலேருந்து பாவக்காய் முந்திரி பழங்களாலேயே படைச்சி கட்டி கிடக்கு பாருங்கள். அப்படி பார்க்கவுமே அழகாக தான் இருக்குது.
இது வந்து நார்மலாகவே பார்த்திங்கன்னா தெரியும், எல்லா ஆஞ்சநேய கோயிலையுமே இருக்குது. வந்து நான் கூடுதலாக பார்த்ததுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா கூடுதலாகவே இல்லை, அது வந்து இந்த தங்களோட ஜெய் ஸ்ரீராமன் சொல்லி எழுதி ஜெயராம் ஜெய் ஸ்ரீராமன் சொல்லி எழுதித்தான் துண்டில் கட்டி ஒருத்தர் தங்கள் நேத்தியில் கொண்டு வந்து கட்டி வர்றது. அது நார்மலாகவே பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்காலேயே நான் நிறைய இடத்துல கண்டிருக்கேன். அப்படி கட்டி கிடக்கு ஸ்ரீலங்காவில் எல்லா கிருஷ்ணன் கோயிலையும் இது இருக்கும் கூடுதலாக. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கோயிலுக்கு வந்த எல்லாருக்கும் முழு பேருக்குமே தெப்ப போடினம். நார்மலாக கோயிலுக்கு வந்து இந்த இன்சைராக்கள், அதாவது பூசைக்குரிய ஆக்களுக்கு மட்டும்தான் தெப்ப போடினம் நார்மலாகவே எல்லா கோயிலையும். ஆனால் இந்த ஆஞ்சநேய கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கோயிலுக்கு வர முழு பேருமே தெப்ப போடினம். இந்த பூசை பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு நாள் ஃபுல்லாகவே நடக்கும். அதாவது விடிய நடக்கும், பின்னர் நடக்கும். விடிய பூசையெல்லாம் நல்ல வெகு சிறப்பாக நடந்ததுன்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு அடித்து கேட்ட விரையில்னு சொல்லி, ஆனால் வெகு சிறப்பாகவும் நிறைய சனத்தோடு நடந்தான் பூசை. எனக்கு வீடியோ எடுத்து போடலாம் போயிட்டுது, அதனால தான் நான் பின்னர் அந்த வீடியோ எடுக்கிறேன்.
நான் வந்து கனநாளாக வீடியோ போடையில் கோயில் வீடியோக்கள் அதான் இன்றைக்கு கோயில் வீடியோ போடுறேன். அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள், எனக்கு ஒரு சப்போர்ட் தாங்க. நீங்கள் சப்போர்ட் தந்தீங்கன்னு சொன்னால் தான் நான் மேலும் மேலும் வீடியோ போடலாம். நான் தொடர்ந்து எல்லா வீடியோவிலையுமே சொல்கிறேன்டா, நிறைய பேர் பார்க்கணும் இந்த வீடியோவை, சப்போர்ட் தரணும் இல்லை. அதனால் எனக்கு நீங்கள் சப்போர்ட் தாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். பார்த்தீங்கன்னா தான் எனக்கு அது பிரயோசனமாக இருக்கும். यज्ञेन यज्ञमैवं देवा
योगसारं समर्पयामि नमो नमो भगवति जागमानोऽर्थाङ्गे दृष्टसामे यत्वे स्वाहं देवी द्रौपददाध्यायं प्रसन्नमाचरति दीप्तमानिषु आञ्जनेयमदिभीषणाक्रयमङ्गाञ्जनीय कमनीय विग्रहं पारियादधर्मूलवासिन पारियादधर्मूलवासिनं भावयामि भवमाननन्दनम् ॐ आञ्जनेयाय नमः ॐ मारुतये नमः ॐ वीराय नमः ॐ शूराय नमः ॐ मारुदात्मनाय नमः ॐ रविशेषनाय राजाय प्रसन्नसायिने नमो वयं वै श्रवणाय कुर्महे समे कामान् कामकामाख्यमुख्यं रामेश्वरो वै श्रवणाय दादुः இதில் வந்து கூடுதலாகவே ஆஞ்சநேயருக்கு பிடிச்ச பதாரங்கள்லாம் படைச்சிருக்குது. முதல்ல பார்த்திங்கன்னா முறுக்கு இருக்குது, மற்றது பார்த்திங்கன்னு சொன்னால் பூந்திலட்டு இருக்குது, நிறைய வகையான இனிப்பு வகைகளும், அதோட சோறு வந்து புளி சாதம், தயிர் சாதம்னு சொல்லி அதில் ஒரு விதமான படையல் இருக்குது. நிறைய படையல் படைச்சிருக்குது இன்றைக்கு சுவாமிக்கு ஆஞ்சநேயருக்கு. मादे महासुराय ओम वीराय ओम रविशेषनाय ओम रविप्रियाय ओम धर्मात्रे महामारदात्माय रविशेषनाय ओम महानिवेद्यनिवेदयामि बलवत्कांशं महानिवेद्यनिवेदयामि भूहि रत्नावित्तन्नाहवल्ली रसंय कर्पूरसूर्णसंयुक्तं महानिवेद्यनिवेदयामि राम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रार्ताय तत्तुल्यं श्री राम नाम वरान्वितं श्री रामाय नमः राममूर्ते नमः सीतादेवताय नमः सकलाराधने सच्चिदं आनवेद्यनिवेदयामि Next studio. ओम ध्यानम आञ्जनेयमदिभीषणाकृतिमङ्गाञ्जनीय कमनीय विग्रहं पारियादधर्मूलवासिनं पावयामि पवमाननन्दनम् ॐ आञ्जनेयाय नमः ओम आञ्जनेयाय नमः महावीराय नमः हनुमते नमः मारुतात्मयाय नमः तत्त्वज्ञानप्रदाय नमः सीतादेवीपुत्रप्रदाहाय नमः शोभवनहैक्षेत्राय नमः सर्वमायाविभञ्जनाय नमः सर्वबन्धविमोक्तनाय नमः रक्षविघ्नसहाराय नमः वरविद्यावरीशाय नमः वरसौगन्ध्यनाथाय नमः वरमन्त्र निराक्तरे नमः वरयन्त्रप्रदाय नमः सर्वग्रहशासने नमः निमेषेनाग्रे नमः सर्वलोकसारणे नमः मनोयवाय नमः वारियादधर्मूलस्याय नमः ओम सर्वमन्त्रस्वरूपदे नमः सर्वतन्त्रस्वरूपिणे नमः सर्वमन्त्र मात्याय नमः कवीसाय नमः महाभाय नमः ब्रह्मवे नमः प्रसिद्धिदाय नमः ओम सर्वविद्यासम्पदाय नमः कविशेषणाय नमः भविष्यचन्द्राधनाय नमः कुमारप्रहसारणे नमः रत्नकुण्डलदीप्तमदे नमः सञ्जरन्ध्रालन्दने नमः ओम लम्बमानासिकेशराय नमः गन्धर्वाविद्या तत्त्वज्ञानाय नमः महाबलक्रमाय नमः ओम
करात्र विमुक्तरेणुः संख्यावन्दमोहसगायेनुः सह साहरोत्तरजरायेनुः राज्ञायेनुः रामदूतायेनुः प्रदावदेनुः वनरायेनुः केसरीसुधायेनुः सीताशोकनिवारणायेनुः अञ्जनाहत्वसम्भूतायेनुः बालार्थसनायेनुः बीसनाभरीरायेनुः तसत्रीव कुलान्दकायेनुः लक्ष्मणायेनुः वज्रहायेनुः महायुधवेनुः ॐ श्रजीविनेनुः रामभक्तायेनुः दैत्यर्घ्यभार्यानुः विघातहायेनुः अर्चन्द्रेनुः काञ्चनावयेनुः पञ्चवक्त्रायेनुः महादवसेनुः सङ्गिनीवञ्जनायनुः श्रीमदेनुः सिंगीप्रणवञ्जनायनुः कान्दामद नशैलयायनुः लङ्काबलविदाहरायनुः सुप्रीवायनुः चिदायनुः भीमायनुः सुरायनुः दैत्यवनन्तायनुः सुरार्चितायनुः महादेशेनुः रामसूडामणिप्रदायनुः मामरूणेनुः विकलाक्षायनुः वाद्यमयः शभूषितायनुः कवलीर्तकमात्ताण्डमण्डलायनुः बीजेन्द्रायनुः जामसुप्रीवनात्रे नमः ॐ महारावणमदानायनुः स्फटिकायनुः पागदीसायनुः नव्याकृतिपण्डितायनुः शतुर्बाहवेनुः दीनबन्धवेनुः महाज्ञेनुः भक्तवत्सलायनुः दिञ्जीवदेवतिष्ठति परिशों सकलभुवनदृष्टिस्य संगारद्रोपमानत्रकारण्य भगवतः भूलोह पुरलोह स्वर्लोह जनलोह महल्लोह लवल्लोह सद्यलोहनायः अदल विदल सुदल निदल सादल दनादल बादाललोहनायः च देवदेवाः ओम श्री जयवीर परमेश्वराय नमः राजाधिराज राजमार्ताण्ड राजगंभीर विजयवरा वलाय श्री आंजनेयाय नमः विश्वावसुदर्शनाम संवत्सर आंजनेय जयंती दिन सायंकाल वसंत सायंकाल वसंत मंडप पूजा हालेन वेदोत्र मंत्र पुष्पांजलिं समर्पयामि।
படைத்தனை போற்றி ஓம் குரு சொல்வனின் செல்வன் சுந்தரம் போற்றி ஓம் கடுதியை சாய்த்து நிற்கும் மன்மனே போற்றி ஓம் கடலியாத தூதர் இறைவனே போற்றி ஓம் கைதவன் வஜ்ரமான கண்மணி போற்றி ஓம் கொள்கையில் உறுதி வாய்ந்த மாருதி போற்றி ஓம் கோட்டையை தாண்டும் செல்வ மாருதி போற்றி ஓம் கவியில் இறைவன் போற்றும் கனகமே போற்றி ஓம் தண்டலான எங்கள் புண்ணியா போற்றி ஓம் தாங்கரும் துயரம் தீர்க்கும் தர்மனல் போற்றி ஓம் சின்னிய உரங்கொள் தேவா மாருதி போற்றி ஓம் தீமையை நீக்கும் செல்வ அன்மனே போற்றி ஓம் துணிவினில் சுரந்த எங்கள் அன்பனே போற்றி ஓம் தூய்மை வாழ்வை வாழ்ந்த மென்மையே போற்றி ஓம் தெளிவுறு கல்வி ஞானம் விளக்குவை போற்றி ஓம் தழுவிய சஞ்சீவினக்கும் சித்தியே போற்றி ஓம் தையராம் சீதை போற்றும் தூதனே போற்றி ஓம் தொழிலும் தூயவா போற்றி ஓம் தோல்வலி விக்கராம தூதனே போற்றி ஓம் கௌரியன் போற்றும் ஞான ஹனுமனே போற்றி ஓம் நற்குண சீரரே மாருதி வீரா போற்றி ஓம் நாடியரவே வல்லாய் நாயகா போற்றி ஓம் நிச்சயம் பிரம்மச்சரியம் காத்தனை போற்றி ஓம் நீடிய வகையை நீக்கும் குணம் போற்றி ஓம் நன்மை அறிந்து கொண்ட மாருதி போற்றி ஓம் நுமரறிவுறவஞான பாணுவே போற்றி ஓம் நெற்றியில் நாமம் காட்டும் நரியதே போற்றி ஓம் நேத்தனை ராமநாமம் தூதனே போற்றி ஓம் நெய்திடும் நிலவை நீக்கும் நாயகா போற்றி ஓம் நம்பிரா வண்ணம் காக்கும் நோக்கமே போற்றி ஓம் நோயினை நன்றா வண்ணம் காக்கனி போற்றி ஓம் நம்பியன் சந்திரராம தூதனே போற்றி ஓம் கலநலம் கொண்ட எங்கள் பரமனே போற்றி ஓம் பாலகவற்ற தேகா அன்மனே போற்றி ஓம் பிரமதில் சென்று வெற்றி செத்தனை போற்றி ஓம் பிள்ளைகளிலும் செல்வ மாருதி போற்றி ஓம் புன்மைகளை நீக்கும் புனிதமே போற்றி ஓம் பூவுடை காலம் வாழும் பூரணா போற்றி ஓம் பெருமை உள்ளமே பெற்ற வர்மனே போற்றி ஓம் பேசலியாகரணம் உறவெல்லாம் பெற்றாய் போற்றி ஓம் பைம்பொழில் தீமன்றே அனைத்தும் நீ போற்றி ஓம் பொறுமை வளரத்தின் தூதா புனியா போற்றி ஓம் கோயிலை ஒன்றாய் நன்றாய் பூரணா போற்றி ஓம் பவமேதாகி பாயும் பரமனே போற்றி ஓம் அக்குலத்தாரும் போற்றும் இறைவனே போற்றி பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் தெரியும் எல்லாமே மந்திரம், அதாவது ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஹனுமான்னு சொல்லி பாட்டெல்லாம் போய்கொண்டிருக்கும். தேவாரம் மாதிரி பாட்டெல்லாம் முழுக்க போய்கொண்டிருக்கும். அதோட அந்த பூசை நடந்துகிட்ருக்கும் நார்மலாகவே. நம பார்வதீபதையே நம பார்வதீபதையே பார்வதீபதை. எல்லாம் அல்ல வர்சித்தி விநாயகப் பெருமான் திருவருள் கைகூட இன்றைய தினம் இந்த கஷ்டோத் மாநகரத்திலே வீட்டிலிருந்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார்.
இதில் பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு விரும்பின மாதிரி வெத்திலை மாலையிலிருந்து நெய் விளக்குன்னு சொல்லி இருக்குது, வெத்திலை மாலை இருக்குது. நீங்கள் உங்களுக்கு விரும்பின மாதிரி வாங்கி இந்த ஆஞ்சநேயருக்கு நீங்கள் கொடுக்கலாம். வெத்திலை கூடுதலாகவே வெத்திலை மாலை எல்லாருமே வாங்கி கொடுக்குறவைகள் என்று சொன்னால் அவையில் ஒரு நேர்த்தியில் வச்சு இந்த ஆஞ்சநேயருக்கு வெத்திலை மாலை வைக்கிறது பார்த்தீங்கன்னா தெரியும். வட மாலையால் படைச்சி சோடிச்சு விட்டுருக்குது ஆஞ்சநேயரை. சொன்ன நம்மாடிகள் இவருக்கு எல்லாம் தெரியும். ஆனால் இவருக்கு கற்றுக் கொடுக்குற மாதிரி ரூபனின் 2வது மகன் சொல்லுவார், இப்படித்தான் ஐயா செய்யணும் என்று. அது என்னென்றால் அந்த தலக்கணம் இல்லாத ஒரு ஐயரண்டா இவர் தான். ஏனென்றால் இவர் பல கோயில்கள் பல கும்பாசங்கள் செய்து வச்சிருக்கிறார், பல பல விஷயங்களை செய்திருக்கிறார். ரூபன் மகன் அவர் முக்கிய பூசை அவர் தான் செய்கிறார். அவர் சொல்லுவார், ஐயா இப்படி செய்வோம்னா அவர் எல்லாத்தையும் ஓமண்டு உள் வாங்கி இந்த குருக்களையா செய்கிறார். அது மாத்திரம் இல்லை, இவர் காசுக்கு அடிமைப்படாத ஒரு ஐயரா நான் பார்க்கின்றேன். பல ஐயர் இங்கே வீடியோ எடுக்கின்றார்கள். பல ஐயர்னா முன்னுக்கு காசு தான் எதிர்பார்ப்பார்கள். இது வீடியோ தெரியும், எனக்கு பல ஐயர் தெரியும். ஆனால் இந்த ஐயா வந்து பூசை செய்யும் பொழுது தெப்பை கழட்டி பிரிக்கும் பொழுது அவர்கள் தட்சிணை போட்டாலும் அதை அவர் பார்ப்பதே இல்லை. அவருடைய நோக்கம் இந்த பக்தர்கள் நல்லா இருக்க வேணும் என்றும் இந்த ஆஞ்சநேயர் மேல் ஐயருக்கு உண்மையான அன்பு இருக்கிறதை நான் பார்த்துக்கொள்கிறேன். அவர் வந்து ஒரு மனப்பூர்வமாக அந்த பூசை செய்கிறார். ஏன்னா இது வந்து ஒரு கோயில், இந்த கோயிலாக இருந்தாலும் ஒரு பிராமணராக நடத்தக்கூடிய கோயில் இல்லை. இது ஒரு சாதாரண ரூபன் என்ற மகன் இந்த கோயிலை தலைமை தாங்கி நடக்கின்றார். அவர் சொல்வதை கேட்டு நடக்கும் பொழுது உண்மையிலே அந்த சிவபெருமான் எப்படி ஒரு குரங்காக வந்து இந்த ராமனுக்கு துணையா இருந்தாரோ அதே போல் இந்த இந்த குருக்கள் ஐயா நான் பல தடவை வியந்திருக்கின்றேன். அது நான் ஆஞ்சநேயருடைய அருள் தான் மனித ரூபத்திலே வருகின்ற தெய்வம் எல்லாம் தெய்வம் நேரில் வராதுன்னு தான் சொல்வார். அப்போ மனித ரூபத்திலே வருவார். அதன்படி அவர் எதிர்பார்ப்பாளர். அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அவர் தான் இந்த காந்தர். இவரைத்தான் இந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு இடம் எடுக்கிற. ஏனென்றால் இவர் பல பிரபல்யங்களுடன் தொடர்புகள் இருக்கிறார். பல ஆலயங்களுக்கு நிதியுதவி செய்திருக்கிறார். விளக்கைக்கு கொடுக்குறது இடக்கைக்கு தெரியக்கூடாது. அவர் பேசாமல் இருப்பார். என்ன செய்தான்னு சொல்லக்கூடாது. ஆகவே அவர்கிட்ட கொடுத்தபடியா இன்னும் வெகு சீக்கிரத்திலே இந்த ஆலயம் வரும் என்று அன்போடு கூறிக்கொண்டு பூசகர் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சுவாமி வந்து உள்வீதி சுத்த போது மீசி எடுத்து Aber drüben was, ja? Wer muss jetzt drüber? Haben Sie jetzt weg? படிங்க பையனே.
ஜெய் ஸ்ரீராம்.
சரி படிங்க ஆடியா பஜனை படிங்க பஜனை श्रीराम जय राम जय जय राम 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 जय जय राम श्रीराम जय राम जय राम जय श्री 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 राम जय जय राम श्री राम जय 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 राम श्री राम जय राम जय 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 जय राम जय श्री राम जय श्री राम जय श्री राम जय श्री राम श्री रामचंद्रனுக்கு ஜெய மங்களம் நல்ல திவ்ய சந்திரனுக்கு சுபமங்களம் பாராதிராமனுக்கு மனு பரந்தாமனுக்கு ஈராது ராமனுக்கு ரவி குல சோமனுக்கு ஸ்ரீராமச்சந்திரனுக்கு ஜெய மங்களம் நல்ல திவ்ய சந்திரனுக்கு
Satya. Here. ராஜேஸ்வரன் குடும்பம் ராஜேஸ்வரன் குடும்பம் Darshan Dashika Srimadani Darshan Dashika Vadani Pushpakandan Pushpakandan Dalini Andhra Madhuraya Dalrama Pillai Nirupama Dalrama Pillai Nama Nikran Dalekram இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரசாதம் வழங்க போயினோம். ஆனால் முறுக்கு நன்றி. எல்லாம் ஒழுங்கா நேரம் பாய் இருக்கு ப்ளீஸ். தம்பி ஸோ வணக்கம் அண்ணே. வணக்கம். என்னென்னா இந்த கோயில் வந்து இப்போ இங்கே கஷ்டப்பில் இந்த ஆஞ்சநேய கோயில்ன்ட்டு வந்தது எப்படி தெரியுமா? இந்த மாதிரி சொல்ல முடியுமா? எனக்கு வழியாக தெரியும் என்று சொல்கிற அளவுக்கு இல்லை, ஆனால் இருந்தும் தெரியும். ஏன்னா எனக்கு ரூபரண்யே பல வருடமாக தெரியும். எனக்கு கிட்டத்தட்ட 15 வயதிலே எனக்கு ரூபரண்யே தெரியும். ஓகே. எனக்கு 15 வயது இருக்கே நான் ரூபரனோட ட்ரெயினில் டோட்டலில் வந்து வேலைக்கு வந்து போய் அவரோட பழக்கம் வந்து இந்த ஆஞ்சநேயர் மிகவும் சக்தி வாய்ந்த ஆஞ்சநேயர். ஓகே. அப்போ மற்ற இடங்களில் இல்லை இருக்கிறன்னா இல்லை அப்படின்னா இந்த வெச்ச அன்போட இந்த ஆஞ்சநேயர் கட்டுப்பட்டுருக்கேன். இந்த ஜெர்மன்லேயே இருக்கிற ஒரே ஆஞ்சநேய கோயில் தானா? ஜெர்மன்ல இதான் ஒரு முதல் ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது. ஓகே. வேறு எங்கேயும் இல்லை. ஓகே. ஜெர்மன்ல ஒரு பல இடங்களில் பல தெய்வங்கள் இருக்குது. சிவன், முருகன், அம்பாள் என்று இருக்குது. ஆனால் இந்த ஆஞ்சநேயர் மிகவும் சக்தி வாய்ந்த ஆஞ்சநேயர். இன்னும் நான் சொல்கிறேன்னா இந்த கோயிலை பராமரிக்க ரூபரன் ஜெயரூபரன் பேர் அது பல காலமாக இந்த கோயிலை பராமரித்து கொண்டு வருது. அவர் தனி குடும்பத்தால் பராமரித்து கொண்டுறீங்க. அப்படி பராமரிக்க அவருக்கும் சரியான கஷ்டங்கள் வந்தது, வருத்தங்கள், சரியான கஷ்டங்கள் கிடைக்க அவர் என்னிடம் ஒரு ஆலோசனை கேட்டார். நான் தான் எனக்கு இயலாமல் இருக்குது, இந்த கோயிலை போயிட்டு என்ன செய்யலாம்னு. அப்போ எனக்கு இந்த கோயில் மேலே அக்கறை இல்லை, எனக்கு இந்த ரூபரண்ணை மேலே உள்ள அக்கறை, என் குடும்பத்து மேலே உள்ள அக்கறையில் சொன்னேன். ரூபரண்ணை உங்களுக்கு மேலாது நீங்கள் இந்த தெய்வ இருக்கிறவங்களை இலங்கைக்கு அனுப்புங்க. இலங்கைக்கு அனுப்பி இந்த கோயிலை இல்லாமல், அதாவது
இங்கே இருக்க தெய்வ விக்கிரங்களை இலங்கைக்கு அனுப்பி நீங்கள் உங்களோட பிள்ளைகள் எல்லாரும் வருங்காலத்தில் காசு அனுப்பி அங்கே ஒரு கோயிலை நிர்வாகம் செய்யலாம் தானே என்ற இங்கே அவலத்துக்கு ஆக்கிரண்ட ஒத்துழைப்பு காணாமல் இருந்தது அந்த நேரத்தில். ஓகே, அப்படி ஒரு வார்த்தையை சொன்னான் அவருக்கு. அப்போ அவர் அதை பற்றி யோசிப்போங்க ஆதரன்னு சொல்லி போட்டு அதை அப்படியே விட்டுட்டேன். ஆனால் நான் அன்றைக்கு சொன்னதுக்காக தான் ரூபன் குடும்பத்துக்காண்டி. ஆனால் இந்த ஜெயவீர ஆஞ்சநேயர் இங்கே இருந்து பல அற்புதங்களை செய்து கொண்டிருக்கின்றார். இங்கே நூற்றுக்கணக்கான பக்தர்கள் வந்து தங்களுக்கு பல அற்புதங்கள் கிடைத்திருக்குன்னு சொல்லி என்னுடன் கதைப்பார், பலருடன் கதைப்பார்கள். அப்படி என்னுடைய கதைத்திருக்கிறாங்க அந்த ஜெயவீர ஆஞ்சநேயர் சக்தி. அது மாத்திரம்ல அந்த இங்கே தெய்வ விக்ரமாக கண்கள் விக்ரமாக இருந்தாலும் ரூபன் அண்ணன் அந்த படத்தில் நம்ம வச்சிருக்கோம். அந்த படத்தில் அந்த படத்துக்கு அந்த பிரேம் போட்ட படத்தில் இருக்கிற ஜெயவீர ஆஞ்சநேயர் பார்க்கும்பொழுது அவர் ஞான குருவாக இருக்கிறார். அவர் ஒரு அதாவது மிகவும் வயது மூத்த ஒரு குருவாக இங்கே இருந்தார். இந்த கோயில் மிக விரைவில் வெளியிடம் எடுத்து வெளியே போய் சிறப்பான ஒரு கோயில் கோபுரமாக அமைய வேண்டும் என்று எல்லோருடைய விருப்பமும். அதுக்கு ஹனுமான் மனம் வைக்க வேண்டும், அவருடைய அருள் கிடைக்க வேண்டும். ஆனால் உண்மையிலே அவர் இங்கே இருக்கிறதும் அவருக்கு சிறப்பாகத்தான் இருக்கின்றது. ரூபன் அன்னை அவர் இப்பொழுது இங்கே இல்லாட்டியும் அவருடைய பிள்ளைகளுக்கு நல்வழிப்படுத்தி அவர்கள் அந்த பிள்ளையை இந்த கோயிலை சிறப்பாக அவருடைய பிள்ளைகள் அவருடைய துணைவியாரும் சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதுவும் சிறப்பாகத்தான் இருக்கின்றது. ஆனால் ரூபன் அன்னையின் ஆசீர்வாதம் இந்த கோயிலுக்கு நுழைந்திருக்கின்ற ஒன்றை நான் கருத்தில் கொள்ள வேண்டும். ஒவ்வொருவருக்கும் நான் சொல்ல வேண்டிய அவர் சிவபாதம் அடைந்திருந்தார் ரூபன் அன்னை இந்த கோயிலை உருவாக்கியவர். அவருடைய ஆசீர்வாதம் நிறைந்தபடியாக இந்த கோயிலுக்கு எப்பவும் நிறைந்தபடியே இருக்கின்ற பக்தர்கள். அது மாத்திரமே அந்த ரூபன் அன்னையின் மனைவியை மிகவும் சிறப்பாக இங்கே அன்னதானம் வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். இங்கே நான் அதை மட்டும் முக்கிய காரணமாக இந்த ஓர் ஞாயிறும் இங்கே வகுறார நாங்கள் சாப்பிட்டு போகலாம். அதுக்காக அந்த அந்த வெறும் பக்தர்கள் ஒவ்வொருவரும் இங்கே பூசகராக இருக்கின்றார்கள். இந்த பூசை நடக்கும்பொழுது நான் மற்ற கோயிலுக்கு போயிருக்கின்றேன். இங்கே மற்ற கோயிலில் சேர்ந்தவர்கள் சொல்லுவார்கள் இது என்ன அவன் கதைக்காண்டு. நாங்கள் வேறு கோயிலுக்கு போயிருந்தால் ஐயர் பூசை செய்வர், நாங்கள் பேசாமல் இருப்போம். ஆனால் இங்கே வெறும் பக்தர்கள் ஒவ்வொருவரும் அவர்கள் பூசை செய்கிறார்கள். அவர்கள் தெய்வ வழிபாட்டில் இருக்கிறார்கள். இங்கே கூட மணித்தியானம் எடுக்கிறார்கள். பூசை செய்யும் பொழுது கூட மணித்தியானம் எடுக்கின்றார்கள் இந்த கோயில். ஆனால் எவரும் சளைக்காமல் முகம் சுழிக்காமல் ஏதோ ஒரு பரவசத்தோடு இங்கே பூசையில் கலந்து கொள்கிறார்கள். அவர்களும் பூசை செய்கிறார்கள். ஒவ்வொருவரும் இங்கே வரும்பொழுது வெற்றிட மாலை போடுகிறார்கள் கடவுளுக்கு, ஆஞ்சநேயருக்கு. அவர்களும் நெய் விளக்க வேண்டி அவர்களும் பூசை செய்கிறார்கள். அப்போ இங்கே ஒரு குருக்கள் இல்லை, ஒரு பூசகர் இல்லை, வேறு ஒவ்வொருவரும் இங்கே பூசகராக தான் இருக்கின்றார்கள். அப்படி என்றைக்கு அது மனத்துக்கு திருப்தியாக இருக்கின்றது. ஆனால் இந்த கோயிலுக்கு அனைத்து ஜீவியர் ஆஞ்சநேயர் உங்கள் குடும்பத்தை காத்திருங்க, எங்களுக்கு சகல செல்வங்கள் தருவார்னு சொல்லி இத்துடன் இந்த இதை அவரோட என்ன இந்த கேள்வின்றதுன்னா இந்த கோயில் கட்டுறதுக்கு உதவி ஆக்கினோம். அதை பற்றி என்ன சொல்கிறீங்க? இந்த பார்க்குற வீடியோ பார்க்குறாங்களே. கோயில் வந்து ரூபனின் குடும்பத்தாருடைய கோயில். இது வந்து பொது கோயில் அல்ல. அது ஆஞ்சநேயர் வந்து அவர்களோட குடும்பத்தார் தான் இந்த கோயிலை பராமரிக்கணும்னு ஆஞ்சநேயருடைய விருப்பம். ஓகே. ஆனபடியால் இப்போ நாங்கள் அவர்களுடைய அதாவது ரூபன் அவருடைய பிள்ளைகள் மனைவி ரூபம் அவருக்குள் இருந்து இந்த கோயிலை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். ஆனபடியால் ஒவ்வொருவரும் வந்து இந்த கோயிலுக்கு நீங்கள் கோயில் வளர்ச்சிக்காண்டி நீங்கள் நன்கொடை கொடுக்க விரும்பினால் நீங்கள் கொடுக்கும் பணம் அது நேரடியாக ஆஞ்சநேயருக்கு சேருகிறது. ஆனால் நீங்கள் எந்த ஒரு தப்பான அபிப்பிராயம் உங்களுக்கு வேண்டாம். நீங்கள் கொடுக்கும் இந்த கோயில் வாங்கிக்கு நீங்கள் உங்களால் முடிந்த பணங்களை அனுப்பலாம், கோயில் உண்டியல் போடலாம், உங்களுடைய பெயர் நட்சத்திரத்தால் பூசைகள் செய்யலாம். இப்படி பலவிதமான செயற்பாடுகள் இருக்கின்றது. ஆனால் இந்த கோயிலுக்கு தேவையான உதவிகள் நீங்கள் செய்வது உங்களுடைய வாழ்நாள் முன்னூற்றுக்கும் நல்லது என்பதை போட்டுக்கொண்டு நீங்கள் செய்வது உங்களுக்கு அல்ல, தெய்வத்துக்கு அல்ல, உங்களுக்கு தான். நாங்கள் சிவரில் இருந்த பந்தயங்களை தான் வந்து செய்கிறோம். நாங்கள் ஒரு நன்மையை செய்கிறோம், அந்த நன்மையங்களே வந்து செய்கிறோம். ஆனால் முடிந்தவரை இந்த கோயிலுக்கு உதவி செய்வது நல்லது. பூசைகள் உபயங்கள் இருக்கின்றது. சனி ஞாயிற்றுக்கிழமையில் உபயம் செய்ய விரும்புவதை வந்து செய்யலாம். உங்களோட கையால் வடமாலை போடலாம், பூசைகள் செய்யலாம். சகல வசதிகளும் இந்த கோயில் இருக்கின்றது. எனக்கு மன திருப்தியாக இருக்கும். நான் ஞாயிற்றுக்கிழமையில் கட்டாயம் கோயிலுக்கு வருவேன். மாதத்தில் 4 ஞாயிறு என்றால் ஒரு ஞாயிறு வேற ஒவ்வொரு நேரம் பூசை நடக்கும். என்ன ஒவ்வொரு நேரம் பூசை நடக்கும். அன்னதானம் வழங்கப்படும். அன்னதானம் வழங்குறது. மற்றது அன்னதானத்துக்காண்டி சொல்லுவீங்க. இங்கே ஒவ்வொருவரும் தங்களுக்கு வேண்டப்பட்ட வடமாலை நெய் விளக்கை கொடுத்து சிறப்பாக பூசை செய்கிறார்கள். ஆனப்படினால் நீங்கள் வந்து இந்த கோயிலுக்கு வந்து போகிறது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும், பிள்ளைகளுக்கு நல்லது. மற்றது ஆஞ்சநேயர் வந்து சனி தோஷங்களிலிருந்து காக்கக்கூடியவர்கள்.
ஓகே. ஆனால் சனி தோஷங்கள் இருப்பவர்கள், கிரக தோஷங்கள் இருப்பவர்கள், எந்த கிரக தோஷமாக இருந்தாலும் நீங்கள் ஆஞ்சநேயருடைய வெத்தலை மாலை நெய் விளக்கு கொட்டி நீங்கள் செஞ்சீங்கன்னா சிறப்பாக இருக்கும். நீங்கள் ஒரு நேர்த்தியை வச்சு செய்யுங்கள். உங்களுக்கு ஒரு குறை குற்றம் இருந்தால் ஆஞ்சநேயர்கிட்ட வந்து நாங்கள் என்ன செய்யணும்னு ஐயரோ யார்டையும் ஒரு வாக்கு கேளுங்கள். அவர் சொல்லுவார்கள் இப்படி செய்யுங்கன்னு சொல்லுங்கள். அதை செய்தால் கட்டாயம் உங்களுக்கு நன்மை நடக்கும் என்று கூறிக்கொண்டு ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம். ஸோ பார்த்தீங்களானே எல்லாம் தெரியும், இந்த கோயில் கட்டுறதுக்காண்டி முயற்சி செய்யணும். உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க, இந்த கோயிலுக்கு உதவி செய்யுங்க. எல்லாருமே வந்து உதவி செய்யலாம். ஆஞ்சநேயர் வந்து ஒரு புதுமையான ஆஞ்சநேயர், கட்டாயமாக எல்லாரும் வந்து உதவி செய்வோம்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன். ஓகே, இந்த வீடியோ இதோட முடிக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஓகே, நன்றி, பாய்.